படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த தாவரத்தின் பெயர் துளசி என்று அழைக்கப்படுகிறது. துளசி இலைகளை மென்று சாப்பிடுவதன் மூலமும் துளசி இலையை கொதிக்க வைத்து அருந்துவதன் மூலமும் சளி, காய்ச்சல், தொண்டைப்புண் போன்ற இடையூறுகளிலிருந்து விடுபடலாம் என்றும் அதற்கு துளசி இலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களே காரணம் என்றும் கூறப்படுகிறது. துளசி நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் அவர்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியதாகவும் உள்ளது. துளசி, வேப்பிலை மற்றும் தேன் சேர்த்து உட்கொண்டு வரும்பொழுது சளி, இருமல், ஆஸ்மா போன்ற சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்றும் கூறப்படுகிறது. துளசி இலைகளை தினமும் வென்றும் அதன் சாற்றை அருந்தியும் வரும்பொழுது ஜீரண மண்டலத்தை சீராக்கக்கூடியதாகவும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது. துளசி சாற்றையும் எலுமிச்சை சாற்றையும் சூடுபடுத்தி தேன் கலந்து உணவு பின் அருந்தி வந்தால் உடல் எடை குறைக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. துளசி இலையை எலுமிச்சை சாறு விட்டு அரைத்து பூசி வர சரும நோய்களான படை, சொறி, சிரங்கு போன்றவை நீங்கி தோல் பழைய நிலைக்கு திரும்புகிறது. துளசியை சாறு எடுத்து அத்துடன் சம அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து வாரம் ஒரு முறை தலையில் தேய்த்து 1 மணி நேரம் கழித்து குடித்து வந்தால் பேன், பொடுகு போன்ற தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்றும் கூறப்படுகிறது. துளசி சாற்றை அருந்தும் பொழுது கல்லீரல் செயல்பாட்டை தூண்டி சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. துளசி சாறு உடல் வெப்பத்தை சமன்படுத்தி உள் வெப்பத்தை தணிக்கக்கூடியதாகவும் சருமத்திற்கு பளபளப்பை அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது. இத்தகைய நற்பலன்களை கொண்ட துளசியை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.